சென்னையில் பாலியல் இச்சைக்கு இணங்காததால் தன்னை பணியிட மாற்றம் செய்ததாக பெண் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் மீது அந்தைய அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் தொடர்ந்து தன்னை பாலியல் இச்சைக்கு வற்புறுத்தியதாகவும் அதற்கு இணங்காத பட்சத்தில் தன்னை வேறு கிளைக்கு மாற்றி மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியதாகவும் கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் இச்சைக்கு தான் சம்மதிக்காததால் தன்னை அண்ணா நகர் கிளையிலிருந்து கிளாம்பாக்கம் கிளைக்கு மாற்றி பழி வாங்கியதாகவும் தனக்கு தொடர் பாலியல் தொல்லை அளித்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக கூட்டுறவு சங்க பெண் ஊழியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்ணின் அடக்க வளர்ச்சிக்கு குந்தம் விளைவித்து என்ற பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பலமுறை அண்ணா நகர் அலுவலகத்தில் இருக்கும் போது தனக்கு பாலியல் இச்சைக்கு இணங்க வற்புறுத்தியதாகவும் 4 மாதங்களுக்கு முன்பு வரை ஜெய்சங்கர் அவர்களிடம் பலமுறை அவரது அலுவலக அறைக்குள் அழைத்து அவரது ஆசைக்கு இணங்க தவறான விஷயத்துக்கு உட்பட சொன்னதாகவும் அதற்கு அவர் மறுத்த காரணத்தினால 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாம்பாக்கத்தில் உள்ள கிளை அலுவலகத்தில் தன்னை மாற்றியதாகவும் என் குழந்தையின் கல்வி எதிர்காலம் மற்றும் குடும்ப சூழல் காரணமாகவும் எனது கணவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இது அனைத்தையும் தான் சகித்துக் கொண்டு கிளாம்பாக்கம் அலுவலகத்தில் சென்று வந்ததாகவும் பலமுறை செயலாளர் அவர்களிடம் ஒரு பெண்ணாக தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஓட்டி செல்வது பயமாகவும் பாதுகாப்பு அற்றதாகவும் கூறி அண்ணா நகர் அலுவலகத்துக்கு பணிமாற்றம் செய்யுமாறு கெஞ்சி கேட்டும் என்னை பழிவாங்க நோக்கில் மறுத்துவிட்டதாகவும் 11/9/2024 முதல் 20/1/2025 வரை நான் கிளாம்பாக்கம் அலுவலகத்தில் பணியாற்றி வந்ததாகவும் 21/1/25 மீண்டும் என்னை அண்ணா நகர் அலுவலகத்துக்கு வர சொன்னதாகவும் தமது அலுவலகத்தில் உள்ள HR மூலமாக தனது ஆசைக்கு அணுக கூறி திருப்பி மீண்டும் வற்புறுத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு அண்ணா நகர் அலுவலகத்தில் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தன்னை பாலியல் இச்சைக்கு உட்படுத்திய ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் ஊழியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்மன் கொடுத்து ஜெய்சங்கரிடம் விசாரணையை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் திருமங்கலம் அனைத்து முறை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.